என்ன பந்தம் அப்படின்னா அதிமுகவை உருவாக்கிய 50 தலைவர்கள் டிடிவி தினகரனும் ஒருத்தரா அப்படின்னா இல்ல. அதிமுகவை எம்ஜிஆர் அவர்கள் கிராமம் கிராமமாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பிரச்சார பீரங்கியாக இருந்து கொள்கை பரப்பு செயலராக இருந்து அதிமுக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒருத்தரா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதிமுகவுக்காக 10 கட்டுரைகளை எழுதி அதிமுக கொள்கைகளை, கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை, தத்துவங்களை எழுதியவரா இல்ல. அப்புறம் யார் இந்த டிடிவி தினகரன்? 2007 ஆகஸ்ட், ஒரு வருஷம் தான் இவர் பொருளாளராக அந்த கட்சியில் இருக்காரு. ஏன் ஒரு வருஷம் மட்டுமே பொருளாளராக வச்சிருந்தாங்க? பொருளாளராக வச்சிருந்த ஒருத்தர் கையாடல் செய்திருந்தாலோ, பொருளாளராக வைத்திருந்த ஒருத்தர் உருவி இருந்தாலும் தான் பொருளாளர் பதவியில் தூக்குவாங்க. தொகுதியில் தேர்தல் வருது, அப்போதும் அதிமுக போட்டி போடுது. இவர் உண்மையிலேயே அந்த தொகுதியில் சிறந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தா, பாராளுமன்றத்தில் போய் அந்த தொகுதியுடைய பிரச்சனை குறித்து பேசியிருந்தா, பார்லிமெண்ட் டைகர் டிடிவி தினகரன் அப்படின்னு பேர் வாங்கியிருந்தா திருப்பி அந்த தொகுதியில் நிப்பாட்டியிருப்பாங்க. நிப்பாட்டல, அதோட சரி. மைனர் குஞ்சா இருந்த இவரை பாராளுமன்றத்துக்கு பேசினார்னா இந்திய வரலாறு, உலக வரலாறு, தேனியுடைய வரலாறுலாம் கரைச்சி தள்ளிடுவாரு அப்படிங்கிற சீட்டு இல்லை. அந்த மருத்துவமனையில் இருக்காங்க, 75 நாட்கள் இருக்காங்க. அந்த 75 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் இன்னைக்கு அம்மாவுடைய வாரிசு நாங்க தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ன்றல, அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா இந்த ஏரியாவுக்குமே ஒன்று பார்க்கக்கூடாது, ஓ மூச்சு காத்து கூட இங்கே படக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. பிஎஸ், ஐஏஎஸ், டிஜிபி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா நீ தான் பார்த்துக்கணும். கிங்கு அவரு, ஆனா கிங் மேக்கர் டிடிவி தான் என்று சசிகலா அவர்கள் மொத்த தமிழ்நாட்டையும் கொடுத்துட்டு போறாங்க. 4 வருஷம் கழிச்சு வரும்போது எங்க அக்கா மகன் டிடிவி தினகரன் இந்த கட்சியை நல்லா வளர்த்தெடுத்து நல்லா ஆட்சியை பண்ணி என்னை ஜெயிலேருந்து எடுத்துருவான், வருவான்டா, என் செல்ல வந்துடும்டா, ஜாமீனோட வாழை மீன் இருக்கின்றான், வஞ்சல் மீன் இருக்கின்றான், ஆனால் நீங்கள் கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லையா, கடல்லே இல்லையா அப்படிங்கிற மாதிரி 4 வருஷம் அந்த அம்மா ஜெயிலேருந்து வெளியே வந்து கதவை திறந்து பார்க்கும்போது வடிவேலு மருதமலை படத்தில் கதவை திறக்கும்போது வெட்டான் தட்டான் தரையா இருக்கும்ல, கட்டான் தரையா, அது மாதிரி மொத்த கட்சியும் போச்சு. எங்கடா இருந்த கட்சி? அதை தாங்க புதுசாக நாங்கள் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு. எனக்கு ஒரு லட்சியம் இருக்குங்க அப்படின்னு, ஏதாவது ஒரு லட்சியம், ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கையை சொல்லுங்க. 2021 கோயில்பட்டி தொகுதி போய் நின்னாரு, கடலை மிட்டாய் வாங்கி தின்ன காசு, கடலை மிட்டாய் இல்லை, அந்த கோயில்பட்டி கடலை மிட்டாய் நல்லா இருக்குன்னு அவனை சொல்லியிருக்கான். சொல்லியிருந்தா நம்மளா டின்னு வாங்கி அனுப்பிச்சிருக்கான். கடலை மிட்டாய் வாங்கி தின்னது மட்டும் தான் மிச்சம், வேற ஒரு மிச்சம் கிடையாது. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே.